அம்பாள் ஆட்சி செய்யக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு வாங்க பயணிக்கலாம். கோவில்பட்டியின் மகுடம் அருள்மிகு பூவனநாத சுவாமி செண்பகவல்லி அம்மன் திருக்கோவில். திருமங்கை நகர், பொன்மலை, கோயில்புரி என்றெல்லாம் பல்வேறு பெயர்களை கொண்ட சிறப்பு மிகுந்த ஊர்தான் கோவில்பட்டி. வெம்பக்கோட்டை என்ற பகுதியை அரசாண்ட செண்பக பாண்டியன் என்ற மன்னன் கலாவணமாக இருந்த பகுதியை சீர் செய்து கோயிலும் ஊரும் எழுப்பினார். அதுவே கோவில்பட்டி என்ற பகுதி. செண்பக மன்னன் எழுப்பிய ஆலயம் என்பதால் அம்பாள் இங்கு செண்பகவல்லி என்ற திருநாமத்தோடு நமக்கு காட்சி தருகிறார். மதுரையை எப்படி மீனாட்சி அம்மன் ஆட்சி செய்கிறாளோ அதே போல் கோவில்பட்டியில் செண்பகவல்லியின் அரசாட்சியே நடைபெறுகிறது. எனவே இங்கு அம்பாளே பிரதானம். 7 அடி உயரத்தில் எழில் கொஞ்சும் தோற்றத்துடன் நின்ற கோலத்தில் அம்பாளை நாம் இங்கு தரிசிக்கலாம். ஆனால் அவர் அமர்ந்திருப்பது போல அலங்கரிப்பது இந்த ஆலயத்தின் சிறப்பு. முதலில் அம்மையை வணங்கிவிட்டுதான் அப்பனையே காணவே இங்கு மக்கள் செல்கிறார்கள். வேண்டுவோருக்கு வேண்டும் வரத்தை அள்ளித்தரும் அருள் வள்ளலாகவே இத்தல இறைவி வீற்றிருக்கிறாள். சிவனையே சதா காலமும் சிந்தித்து இருப்போருக்கு அபாயங்கள் நீக்கக்கூடிய எம்பெருமான் இங்கு பூவனநாதராக காட்சி தருகிறார். சங்கன், பதுமன் என்ற 2 நாகங்கள் இங்குள்ள லிங்க திருமேனிக்கு பூவன பூக்களால் அர்ச்சித்து வழிபட்டதன் காரணமாகவே இறைவன் பூவனநாதர் என்று அழைக்கப்படுகிறார். கலாவணத்தில் இருந்தமையால் கலாவணநாதர் என்ற திருநாமமும் இத்தல இறைவனுக்கு உண்டு. சுவாமி அம்பாள் சன்னதிக்கு நடுவே உற்சவமூர்த்திகள் சன்னதி காணப்படுகிறது. இந்த ஆலயத்தில் 63 நாயன்மார்களின் உற்சவமூர்த்திகள் இருப்பது மிகவும் சிறப்பான ஒன்று. தை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தின் போது நடைபெறக்கூடிய வருடாபிஷேகத்தின் போது இந்த 63 நாயன்மார்களுக்கும் சிறப்புகள் செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. வீரபாகுவுக்கும் இந்த ஆலயத்தில் உற்சவமூர்த்தி இருக்கிறார். சூரசம்ஹாரத்தின் போது முருகனோடு சேர்ந்து வீரபாகுவும் வருவாராம். அந்தந்த விழாக்களின் போது குறிப்பிட்ட உற்சவர்கள் வெளியில் வந்து மக்களுக்கு காட்சி தருகிறார்கள். இந்த ஆலயத்தின் உற்சவமூர்த்திகள் தவிர கயத்தாறு பகுதியில் அமைந்துள்ள சில ஆலயங்களின் உற்சவர்களும் இந்த ஆலயத்தில்தான் பாதுகாக்கப்படுகிறது. சைவ சமயத்தில் பக்தி நெறியை வளர்த்தவர்கள் நாயன்மார்கள். மாறாக அறிவு நெறியை வளர்த்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் சந்தான குரவர்கள். இவர்களில் திருக்கைலாயத்துடன் நேரடி தொடர்பில் இருந்தவர்களை அகச்சந்தான குரவர்கள் என்றும் மற்றவர்களை புறச்சந்தான குரவர்கள் என்றும் அழைப்போம். மெய்கண்ட தேவர், அருணந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார் ஆகிய 4வரும் புறச்சந்தான குரவர்கள் என்று போற்றப்படக்கூடியவர்கள். சிவாலயங்களில் 4வர் சன்னதி இருப்பது வழக்கம். ஆனால் இங்கு புறச்சந்தான குரவர்கள் 4வர்கள் இருப்பது கூடுதல் சிறப்பு. தக்க சமயம் வரும்பொழுது சந்தான குரவர்கள் பற்றி மற்றொரு பதிவில் விரிவாக பேசுகிறேன். பங்குனி உற்சவம், வைகாசி பெருவிழா, அம்பாளின் வளைகாப்பு நிகழ்வு என்று ஏராளமான திருவிழாக்களை கொண்ட அற்புதமான பழமையான ஆலயம்தான் அருள்மிகு செண்பகவல்லி அம்பாள் ஆலயம். இந்த பதிவின் மூலம் ஆலயத்தை தரிசித்தவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது கோவில்பட்டி சென்று நேரில் தரிசித்து அம்பாளின் அருளை பெற்று வாருங்கள். மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகா தேவி.